2 வருஷம் கழிச்சு பார்க்குற அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அது அவர் ஸ்க்ரீனில் காமிச்சாலே போதும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு செம்ம ஸ்டைலிஷாக வேறு இருந்தார். அந்த டெலிவரி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கொஞ்சம் அக்ரெசிவாக அப்படி அந்த டைலாகை சொல்கிறப்போ அது பாபி டியோவில் பார்த்து அப்படி கேட்குறப்போ அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இருந்துச்சு. அதில் நம்மளுக்கு எந்த ஃப்ளாவுமே கண்டுபிடிக்க முடியல. அதுலேயே ஆக்சுவலாக அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் பாதி. ஸோ சிஜி தான் மெயின் பீரியாடிக் ஃபிலிமுக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு தரமான சம்பவமாக இருக்கும். ஆடியன்ஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ணணும். அது வந்துட்டு சப்போர்ட் அவங்க கொடுக்குறதுல மட்டும்தான் மெயினாக இருக்கு. அவ்வளோதான். நெருப்பு தானே அண்ணா பாடலாலே நெருப்பு தான். பாருங்க இன்னொரு ரோலெக்ஸ் இல்ல, இதுவே புதுசா இது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுவாங்க. கங்குவா தான் இதோட தெலுங்குல பாகுபலினாக்கா, கர்நாடகல கேஜிஎஃப், இங்க நம்ம கங்குவா தான் வர தரமாங்க. நான் கெட்டப்பு நம்ம அந்த அப்பகலிப்டிஸ் மாதிரி ஹாலிவுட் படத்துல வர மாதிரி பாச்சு பச்சா போட்டு வராரு. சிறப்பா இருக்கும். மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து பாருங்க, சிறப்பா இருக்கும் படம். தரமா சம்பவம் செமையா இருக்கு. தெலுங்குல வந்து பாகுபலி, கன்னடால வந்து கேஜிஎஃப், தமிழ்ல கங்குவா தான் பாருங்க ப்ரோ. கேஜிஎஃப் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். கண்டிப்பாக பேன் இண்டியா